அரசியல் பக்குவமே இல்லாம, ஒரு சுயநலவே இல்லாம, ஒரு முதல்வரை எப்படி பேசணும்னு தெரியாம, ஒரு வார்த்தைகளால பேசி, நம்ம தலைவரை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசக்கூடாது. அந்த அளவுக்கு பேசி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர்லாம் வந்து இங்க குப்பை கொட்டவர் தான். உங்க அப்பா சரி, அவரும் சரி. அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் விட்டுருங்க. விஜய் வந்து இங்க குப்பை கொட்டவர் தான் திமுகல. அவங்க அப்பாவும் சரி, தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். பெரிய கலைஞர் ஐயாவுக்கு. ஏன் இவரே வந்து டிஎம்கே பேசுறது ஆரம்பத்தில் இருந்தாரு. ரைட்டு. திமுக எதிர்த்தாதான் நம்ம பெரிய ஆளாக முடியும். திமுகவோட எதிர்த்து நம்ம ஏதாவது பேசினாதான் எல்லாம் பெரிய ஆளாக முடியும்ட்டு அவர் வந்து அவரோட டாக் வந்து வெளில வந்து மவுத் டாக் வெளில வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எந்த கவலையும் இல்லை. யாருமே சட்டம் பண்ணாதீங்க. நீங்க பாட்டு நம்ம வேலையை பாருங்க. நம்ம தலையோட சாதனைகளை சொல்லியே ஓட்டு கேட்டாலே போதும். கண்டிப்பா அந்த சாதனைகளுக்காக கண்டிப்பா மக்கள் மட்டும் ஏன் மாற்று கட்சியினர் கூட நமக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. நீங்களே கரண்ட் சினாரியோஸ் பார்த்துட்டு வரீங்க. ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு வீக்கா போயிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா தலைவரோட சாதனை. என்ன நினைக்கிறாங்க அவங்க, நம்மலாம் வந்து ஒன்று சேர்ந்தா வந்து தோக்கடிச்சிடலான்ட்டு. நீங்க ஒன்று சேர்ந்தால அப்போ ஆத்தா கூட திமுக யாரும் அடிக்க முடியாது. கண்டிப்பா 2026 வந்து நம்ம தலைவர் தான் முதல்வராக மீண்டும் உட்காருவாரு.